அனைவருக்கும் வணக்கம். புதிய நாதம் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். 1980களில் ஒரு புது இசை மூலம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தவர்கள் மனோஜ் கியான். பல நல்ல பாடல்களை அவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அவை என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோஜ் கியான் இசையில் இரண்டாவதாக 14/1/1987 வெளியான திரைப்படம் வெளிச்சம். கார்த்திக், ரஞ்சினி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் சுந்தர் கே விஜயன். இதில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல். இந்த பாடலோட ஆரம்ப இசையே நம் மனதை மயக்கும். மிகவும் அருமையான ஒரு பாடலை கொடுத்தார் மனோஜ் கியான். கவிஞர் வைரமுத்து மனோஜ் கியான் இசையில் எழுதிய முதல் பாடல் இது. வைரமுத்துவின் பாடலை KJ ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார். மனோஜ் கியான், வைரமுத்து, KJ ஜெயஸ்தாஸ் இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல். வெளிச்சம் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் மன்மத ரோஜாவே உன்னை ஆடையில் மூடாதே. மனோஜ் கியான் இசையில் புலவர் புலமைப்பித்தன் எழுதிய முதல் பாடல் இது. மனோஜ் கியான் இசையில் SPB மற்றும் SP சைலஜா பாடிய முதல் பாடல் இது. இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங். வெளிச்சம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் சந்தோஷ ராகங்கள் சங்கீதம் கேளுங்கள். மனோஜ் கியான் இசையில் கங்கை அமரன் எழுதிய முதல் பாடல் இது. பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் ரமணி. வெளிச்சம் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல் போடு சக்கப்போடு இனி ஒரே கொண்டாட்டம். மனோஜ் கியான் இசையில் கவிஞர் வாலி எழுதிய முதல் பாடல் இது. தீபன் சக்கரவர்த்தி மற்றும் S ஜானகி இந்த பாடலை பாடியிருப்பார்கள். வெளிச்சம் படத்தில் மூவரின் குரல்களில் ஒலிக்கும் ஒரு பாடல் ஹோ மை டியர் ஐ லவ் யூ. மனோஜ் கியான் இசையில் கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய முதல் பாடல் இது. இந்த பாடலை டாக்டர் கல்யாண், ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருப்பார்கள். மிகவும் வித்தியாசமான இசை கலவையில் அமைந்த ஒரு பாடல். மனோஜ் கியான் இசையில் மூன்றாவதாக வெளிவந்த திரைப்படம் மேகம் கருத்திற்கு. பிரபு, ரேகா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் ராமநாராயணன். மனோஜ் கியான் இசையில் இடம்பெற்ற ஒரு சோக பாடல். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. ஜேசுதாஸ் இந்த பாடலை பாடியிருப்பார். வடநாட்டு இசையின் கலப்பில்லாமல் தங்களால் பாடலை தர முடியும் என்று மனோஜ் கியான் நிரூபித்தனர். மேகம் கருத்திற்கு படம் 6/3/1987 வெளியானது. இந்த படத்தில் நடிகர் பிரபு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நடித்திருப்பார். KS சித்ரா இந்த பாடலை பாடியிருப்பார். படம் வந்த சமயத்தில் ஹிட்டான ஒரு பாடல்.
கருத்திற்கு படத்தில் குத்துப்பாடல் ஸ்டைலில் ஒரு பாடலை கொடுத்தனர் மனோஜ் கியான். மலேசிய வாசுதேவன் இந்த பாடலை பாடியிருப்பார். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. மனோஜ் கியான் இசையில் வந்த 4வது திரைப்படம் ஆனந்த ஆராதனை. மோகன், லிசி, சுஹாசினி நடித்த திரைப்படம். ஆசைகள் தொடர்கதை அது தினம் 27/3/1987 வெளியான திரைப்படம். கதைகளை என்ன சொல்ல. மனோஜ் கியான் இசையில் எஸ்பிபி பாடிய ஒரு ஹிட் சாங். இந்த பதிவில் மனோஜ் கியான் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.